கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே இந்த காலவேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த சில நாட்களாகவே நான் அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகத்தை படித்து கொண்டு வருகிறேன். இப்பொழுது அதை படிக்கிற பொழுது நான் ஒரு காரியத்தை அதிலிருந்து புதிதாக கற்றுக்கொண்டு வருகிறேன். அது என்னவென்றால், பவுலின் ஊழியத்தின் பாதையில் மும்முனை எதிர்ப்புகள் வந்தது. அதாவது சில நேரத்தில் தேர்தலில் சொல்வார்கள் அல்லவா, இம்முறை மும்முனை போட்டி இருக்கிறது என்று சொல்லி. அதே போல் பவுலின் ஊழியத்தில் மும்முனை எதிர்ப்பு இருந்தது. அதாவது ஒருபுறம் ரோம அரசாங்கம், மற்றொரு புறம் புறஜாதியர், அடுத்து யூதர்கள். ஆனால் இந்த மூன்று எதிர்ப்பாளர்களில் அதிகமாய் பவுலையும் அவருடைய ஊழியத்தையும் எதிர்த்தவர்கள் யூதர்கள் தான். ஆனால் இதை குறித்து யோசிக்கிற பொழுது, யூதர்கள் தான் கிறிஸ்துவை மேசியா என்றும் இரட்சகர் என்றும் சொல்லக்கூடாது என்று அதிகமாக எதிர்த்து நின்றவர்கள். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, கிறிஸ்து தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன் என்று பழைய ஏற்பாடு தெளிவாக கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு முழுவதுமாக எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள் தான். பழைய ஏற்பாட்டை எழுதினவர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். மேலும் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாய் கடந்து வருகிற பொழுது, ஒரு முறை பரிசேயர்களை, வேதபாரகர்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அவைகளை ஏற்க மறுத்தவர்கள், விசுவாசியாதவர்கள் யூதர்கள் தான். காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையின் மரணத்தையும், அந்த மரணத்தின் அவசியத்தையும் நோக்கத்தையும் புரியாதவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். மற்றும் இன்றைக்கு இதை குறித்து நான் யோசிக்கிற பொழுது, அநேக பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எப்படி அன்றைக்கு யூதர்கள் இருந்தார்களோ, சிலுவையை முழுமையாய் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்களோ, அல்லது கடின மனதோடு இருந்தார்களோ, விசுவாசிக்க மறுத்தார்களோ, சிலுவையின் அவசியத்தையும் கிறிஸ்து சிலுவையில் மறிக்க வேண்டிய நோக்கத்தையும் எப்படி புரியாமல் இருந்தார்களோ, அதே போல் இன்றைக்கும் அநேக பாரம்பரிய கிறிஸ்தவ மக்கள் இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? சிலுவையை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த 40 நாட்கள் தவசு நாட்கள் என்று சொல்லி, இந்த 40 நாட்கள் மாத்திரமே சிலுவையை குறித்தும், சிலுவையில் கிறிஸ்து பாடுபட்டதை குறித்தும் யோசித்துவிட்டு பின்பு மறந்து போகக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே தான் கடந்த சில நாட்களாகவே அப்போஸ்தலர்கள் எப்படி சிலுவையை பார்த்தார்கள், அதுவும் குறிப்பாக பவுல் அப்போஸ்தலன் பார்வையில் சிலுவை என்னவாக காணப்பட்டது என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். சரி, இந்த நாளிலும் கூட பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்குமாக சிலுவையை பவுல் அப்போஸ்தலன் எப்படி பார்த்தார் என்று சொல்லி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வேத வசனம் உங்களுடைய கருத்தில் இருக்கும் என்றால் தயவுசெய்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் பேசக்கூடிய காரியம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்குமாக. சரி, இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற
விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய தடுப்பு சுவரை நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் அதாவது கிறிஸ்து மாம்சத்தில் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இங்கே 2 ஜனங்களை பற்றி பவுலடிகளார் பேசுகிறார். ஒன்று யூதர்கள், தேவ திட்டத்திற்காக வேதாகமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்றொன்று புறஜாதியினர். வேதவசனம் யூதர்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாரையும் புறஜாதி என்று சொல்லி அழைக்கிறது. இந்த 2 ஜனங்களும் எப்படி சிலுவையின் மூலமாக அவர்கள் ஒன்று இணைக்கப்படுகிறார்கள், இந்த பிரிவினைகள் எப்படி தகர்க்கப்படுகிறது, கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே எப்படி சமாதானம் உண்டாயிற்று, எப்படி நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடிகளார் புறஜாதியரை குறித்து, புறஜாதிகள் என்று சொல்லுகிற பொழுது யூதர்கள் அல்லாதவர்கள் மற்றும் யூதர்கள், இந்த 2 ஜனங்களை பற்றி பவுலடிகளார் இதில் பேசுகிறார். சரி, நான் இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை 2 பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன். அதாவது 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம். இந்த 2 வசனம் சிலுவையிலே கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு பிறப்பிலே யூதர் அல்லாதவர்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிலுவையில் கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு புறஜாதியாய் இருந்த நாம் எப்படி தேவனுடைய பார்வையில் இருந்தோம், அது ஒரு பிரிவு. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்குமாக சிலுவையில் கிறிஸ்து மரித்த பின்பு யூதர்களும் உலகத்தில் உள்ள மற்ற மக்கள், புறஜாதிகள் என்று கருதப்பட்ட மற்ற மக்கள், அது நம்மையும் சேர்த்து தேவனுடைய பார்வையில் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று 2வது பகுதியாக அது பிரிக்கப்பட வேண்டும். ஆக 2 பகுதிகளாக இந்த வசனத்தை 11லிருந்து 12 வசனம் வரைக்குமாக ஒரு பிரிவாகவும், பின்பு 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்குமாக மற்றொரு பிரிவாகவும் நான் பிரிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அது நாம் இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர்கள் நிருபம், இந்த எபேசியர்கள் நிருபம் போன்ற நிருபங்கள் அநேக மூல உபதேசங்களை உள்ளடக்கியது. சிலருக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் விசுவாசியாக நான் இருந்த பொழுது இவைகளை படிக்கிற பொழுது எனக்கு சற்றேனும் புரியாது. ஏனென்றால் இதில் அநேக மூல உபதேசங்கள் இருந்தது. மற்றும் வேத வசனம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, தேவ திட்டம், இவைகளை போன்ற காரியங்களை நாம் அறியாது இருக்கிற பட்சத்தில் இவைகள் புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பகுதியாக இருக்கும். எனவே தான் நான் முடிந்தவரை இதை தெளிவுபடுத்தி பேச வேண்டும் என்பதற்காக 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். சரி, புறஜாதிகள் முதலாவதாக கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு
பிறப்பால் யூதர் அல்லாத உலக மக்களாகிய நாம் எப்படி இருந்தோம் என்பதை முதலாவதாக பார்க்க வேண்டும். நாம் புறஜாதிகள் விருத்த சேதனம் என்ற அடையாளம் இல்லாதவர்கள். வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் விருத்த சேதனம் என்ற அடையாளம் இல்லாதவர்கள். பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் என்ற ஒரு காரியம் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு துவங்குகிறார். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த விருத்த சேதனம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்தமான உறவின் அடையாளமாக அது மாம்சத்தில் அது செய்யப்பட்ட ஒரு காரியம். அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தமாக ஆபிரகாமின் சந்ததியினர் விசேஷித்தமான ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷித்தமான வகையில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடையவர்கள், தேவனுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு, விசேஷித்தமான உறவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம்தான் விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளம். ஆக புறஜாதியராக இருக்கக்கூடிய உலக மக்களாகிய நாம் சிலுவையில் கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு யூதர்களால் புறஜாதிகள் என்று நமக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. ஆக விருத்த சேதனம் என்ற அடையாளம் இல்லாதவர்களாக நாம் இருந்தோம். புறஜாதிகள் என்ற ஒரு அடையாளத்தை உடையவர்களாக நாம் இருந்தோம். அதன் நிமித்தமாக, அந்த உடன்படிக்கை நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு, அதாவது ஆபிரகாமின் சந்ததியினருக்கு என்னவெல்லாம் சுதந்திரமும் பங்கும் அவர்களுக்கு இருந்ததோ அதில் எந்த விதமான பங்கும் பாத்தியம் இல்லாதவர்களாக நாம் இருந்தோம். உடன்படிக்கைக்கு உட்படாதவர்களாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், அறியப்படாதவர்களாக இருந்தோம், மறுமையை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், தேவனோடு உறவில்லாதவர்களாக இருந்தோம். இதைத்தான் நாம் 11வது வசனத்திலே 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் புறஜாதிகளாக இருந்தீர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களாக காணப்பட்டீர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்தீர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தீர்கள், இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று பவுலடிகிறார் 11வது வசனத்தில் 12வது வசனத்தில் சொல்லுகிறார். ஏனென்றால் எபேசு பட்டணத்தில் இருந்த சபையில் யூதர்களும் இருந்தார்கள், புறஜாதிகளும் இருந்தார்கள். யூதர்களுக்குள்ளே அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், அவர்கள் விருத்த சேதனத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் யூதர்கள். எனவே நாங்கள் தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நாங்கள் தேவனால் மிகவும் நேசிக்கப்படத்தக்கவர்கள், நாங்கள் விசேஷித்தமானவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஒரு பெருமை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதன் நிமித்தமாக அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக மற்ற மக்களுக்கு, அதாவது யூதர் இல்லாத மற்ற மக்களுக்கு முன்பாக தங்களை காண்பித்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலை சபைக்குள்ளே 1வது நூற்றாண்டில் காணப்பட்டது. இதை பவுலடிகளார் தெளிவுபடுத்த விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை, தேவனுடைய பார்வையில் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு, சிலுவையில் அவர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கின பிறகு, அவர் சிலுவையில் பகையை கொன்ற பிறகு, அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்த பிறகு நாம் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். சபை என்ற அந்த சரீரத்தில் நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புறஜாதிகளும் இதில் இருக்கக்கூடிய மேன்மையை, ஸ்லாக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுலடிகளார் மிக தெளிவாக இந்த நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சரி, ஆக நாம் புறஜாதிகளாய், விருத்த சேதனம் என்ற அடையாளத்தை இல்லாதவர்களாய், ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு உடன்படிக்கையினால் உண்டான
அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்கில்லாதவர்களாய் நாம் இருந்தோம். இதை குறித்து யோசிக்கிற பொழுது இது மிகவும் ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையை காண்பிக்கிறது. அதாவது நம்பிக்கையற்றவர்களாய், தேவனோடு உறவில்லாதவர்களாய், சமாதானம் இல்லாதவர்களாய், சமாதானத்திற்கான வழியை அறியாதவர்களாய் நாம் காணப்பட்டோமே. இதுதான் கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு உலக மக்கள், புறஜாதியருக்கு, யூதரல்லாதவருக்கு இருந்த ஒரு நிலை என்று சொல்லி பவுலடிகளார் தெளிவுபடுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது அதில் எவ்வளவு மேன்மையான காரியங்கள், எவ்வளவு உன்னதமான காரியங்கள், எவ்வளவு ஸ்லாக்கியமான காரியங்கள் அதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக பவுலடிகளார் இதை எழுதுகிறார். நான் அதை உங்களுக்கு விவரித்து பேசுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் எனக்கு இவ்வளவு ஸ்லாக்கியங்களை உண்டாக்கி இருக்கிறது, எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, என்னை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது, என்னை ஆபிரகாமின் சந்ததியில் ஒருவனாய் மாற்றி இருக்கிறது, ஆபிரகாமிற்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதத்தில் நானும் பங்குடையவனாக மாற்றப்படுகிறேன் என்று விசுவாசிக்காதவர்கள் அல்லது விசுவாசிக்க மறுக்கிறவர்கள், சிலுவையை வெறும் பாரம்பரிய சின்னமாய் பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேன்மையான சிலாக்கியத்தை இழந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருக்கு சிலுவை இந்த 40 நாள் சிந்திக்கப்படக்கூடிய, யோசிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாகவே இருக்கிறது. இந்த 40 நாள் கழித்து பின்பு சிலுவையையும் மறந்து விடுகிறார்கள், சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை மறந்து விடுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய செய்தியிலே சொல்லியிருக்கிறேன். இடையிலே நான் சொன்னேனோ என்னமோ எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாள் வரும். அது தமிழகத்தில் வருவது கிடையாது. இப்பொழுதும் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறது. அங்கே நான் போகிற பொழுதெல்லாம் அந்த செய்தித்தாளை பார்ப்பேன். அதில் 2வது பக்கமோ 3வது பக்கமோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வழக்கமாக அது 16 பக்கத்தை உடைய ஒரு செய்தித்தாள். அதில் முழு அந்த பக்கம் முழுவதும், அந்த செய்தித்தாளின் ஒரு பக்கம் முழுவதுமாக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி அநேகர் விளம்பரம் கொடுத்திருப்பார்கள். அந்த விளம்பரம் எப்படி என்று சொன்னால், தேங்க்யூ இன்ஃபன்ட் ஜீசஸ், குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி, எங்களுக்கு வேலை கொடுத்ததற்காக நன்றி, எங்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி, எங்களுக்கு வீடு கொடுத்ததற்காக நன்றி, எங்களை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, எங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி அந்த முழு பக்கமும் இப்படி குழந்தை இயேசுவுக்கு, இன்ஃபன்ட் ஜீசஸுக்கு அவர்கள் நன்றி சொல்லி விளம்பரம் கொடுத்திருப்பார்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கும் அநேகருக்கு அவர் குழந்தை இயேசுவாகவே காணப்படுகிறார். அவர் ஏன் மாம்சத்தில் வந்தார்? அவர் சிலுவைக்கு ஏன் கடந்து போனார்? அவர் சிலுவையில் ஏன் மரிக்க வேண்டும்? அதனுடைய அவசியம் என்ன என்பதை புரியாத மக்கள் இன்றைக்கும் இந்த பூமியில் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இன்றைக்கும் பூமியில் இருப்பதை நான் பார்க்கிறேன். சிலுவையின் மரணத்தை முழுமையாய் விசுவாசிக்காத மக்களை நான் இன்றைக்கும் பூமியில் இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லது பவுல் அப்போஸ்தலன் சொன்னதைப் போல புறஜாதிகளாய், விருத்த சேதனம் இல்லாத, அந்த அடையாளம் இல்லாதவர்களாய், தேவனோடு உறவில்லாதவர்களாய், சமாதானத்துக்கான பாதையை அறியாதவர்களாய், மறுமையை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். இரண்டாவது பகுதியாக, கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிறகு
13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்குமாய் நாம் பார்க்கிற பொழுது இருக்கக்கூடிய மேன்மையை அவர் மிகவும் அற்புதமாக விளக்குகிறார். இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஏன் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுல் அப்போஸ்தலன் அதிகமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்? புதிய ஏற்பாட்டிலே 13 நிருபங்களை எழுதின மனிதன், ஒரு தனி மனிதனாக அந்தியோகிய சபையிலிருந்து அவருடைய ஊழியம் துவங்கி ஆசியா கண்டம் முழுவதுமாக, ஐரோப்பா கண்டம் முழுவதுமாக அவர் கடந்து போய் அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறார். அநேக நிருபங்களை, நமக்கு 13 நிருபங்களை எழுதின ஒரு மனிதன். ஒரு காலத்தில் பரிசேயனாய் இருந்து சிலுவைக்கு எதிர்த்து நின்ற மனிதன். பவுல் அப்போஸ்தலன் கூட இந்த கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாய் உபத்திரம் கொடுத்த மனிதன். கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது, உயிர்த்தெழுதலை பற்றி பேசக்கூடாது, சிலுவையை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி இதை எதிர்த்து நின்ற மனிதன்தான் பவுல் அப்போஸ்தலன். ஆனால் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அற்புதமாய் சந்தித்து அந்த நாளிலே பவுலின் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அந்த நாளிலிருந்து பவுலின் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான மாற்றம் ஏற்பட்டு ஒரு உன்னதமான ஊழியம் அவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. எனவே தான் அப்போஸ்தலர்களில் அதிகமாய் நமக்கு அநேக மூல உபதேசங்களை கொடுத்த மனிதன், நிருபங்களை கொடுத்த மனிதன், ஊழியம் செய்த மனிதன், சிலுவையும் கிறிஸ்துவையும் நன்றாக புரிந்து கொண்ட மனிதன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்ன ஒரு மனிதன். ஆக சிலுவையிலே கிறிஸ்து மரித்த பிறகு நமக்கு உண்டாக்கி இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் என்ன என்று சொல்லி அவர் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்குமாக சொல்லுகிறார். முன்பு தூரமாக இருந்த நாம் தேவனுடைய சமூகத்திற்கு சமீபமாக கொண்டு வரப்பட்டோம். கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை என்றால் நாம் தூரமாக இருந்தோம். யூதர்கள் மாத்திரமே தேவனுக்கு அருகாமையில் இருப்பதாக அடையாளம் காட்டினார்கள். ஆனால் புறஜாதிகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திற்கு தூரமாக இருந்தோம். கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு, அவர் மரித்த பிறகு நாம் தேவனுடைய சமூகத்திற்கு சமீபமாக வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றோம். அது மாத்திரமல்ல, யூதர்களும் நாமும் தேவனுக்கு முன்பாக ஒன்றாக மாறினோம். உடன்படிக்கையின் எல்லா சுதந்திரத்திலும், இஸ்ரவேலருக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்திலும் பங்குடையவர்களாக நாம் மாறியுள்ளோம். அந்நியர்களாய் இருந்தவர்கள், அறியப்படாதவர்களாய் இருந்தவர்கள், இப்பொழுது நாம் அறியப்பட்டவர்களாக மாறினோம். தேவன் இல்லாதவர்கள் என்று தேவனுடைய பார்வையில் நாம் புறஜாதிகள் என்று கருதப்பட்ட நிலையிலிருந்து நாம் தேவனுடையவர்களாக மாறினோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம். சட்ட திட்டங்களுக்கு, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கும் அடிமையாக இருந்தவர்கள் யூதர்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது. தேவனுடைய சமாதானத்திற்கு தூரமாக இருந்த நாம் இப்பொழுது தேவனுடைய சமாதானத்திற்கு சொந்தக்காரராய் மாறினோம். நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், இப்பொழுது நாம் நம்பிக்கை உடையவர்களாக மாறியிருக்கிறோம். சமாதானத்திற்கான வழியை அறியாதவர்களாக இருந்த நாம் இப்பொழுது சமாதானத்துக்கான வழியை அறிந்தவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் சத்துருக்களாய் கருதப்பட்டவர்கள், நம்முடைய பாவத்து நிமித்தமாக சத்துருக்களாய் கருதப்பட்ட நாம் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடினாலே, அவர் ரத்தம் சிந்தபடினாலே தேவனோடு ஒப்புரவானோம், தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இவ்வாறு அளவிட முடியாத, வாயின் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. இதை புறஜாதிகளுக்கு எடுத்து சென்றவர் பவுலடிகளார். இந்த உண்மையை புறஜாதிகளுக்குள்ளாக அவர் சொல்லி
புறஜாதிகளை தேவ திட்டத்திற்குள்ளாக கொண்டு வந்த ஒரு மனிதன் பவுல் அப்போஸ்தலன். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சிலுவையையும் அதில் மரித்த கிறிஸ்துவையும் பார்த்த விதம். அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது பவுல் அப்போஸ்தலன் கேட்ட 2 கேள்வி இப்பொழுதும் என்னுடைய மனதிற்குள்ளாக இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கும். ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இந்த 2 கேள்விதான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினது, முழுமையாய் மாற்றினது. ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்பாடு துவங்கியது. தேவன் யார் என்று சொல்லி புதிய கோணத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடு. அதற்கு முன்பாக பரிசேயனாக, நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்த ஒரு மனிதனாக பவுல் அப்போஸ்தலன் காணப்பட்டாலும் கூட தேவ திட்டத்தை அறியாத ஒரு மனிதனாக, தேவ சித்தத்தை அறியாத ஒரு மனிதனாக, ஒரு சராசரி யூதன் எப்படி இருந்தானோ அப்படியே பவுல் அப்போஸ்தலன் இருந்திருக்க வேண்டும். அல்லது வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அந்த வைராக்கியம் கடந்து வந்த பொழுது அவன் சிலுவையை புரிந்து கொண்ட விதம் வேறு விதமாக மாறியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எனவே தான் பவுலடிகளார் சொன்னார், விசுவாசிக்காத யூதர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை பைத்தியமாக தோன்றுகிறது என்று சொன்னார். கிறிஸ்துவின் சிலுவை ஒரு பைத்தியமாக அவர்களுடைய பார்வையிலே காணப்படுகிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை எப்படி பார்க்கிறோம்? இந்த காலவெளியில் இந்த செய்தியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இந்த 40 நாட்களிலே சிலுவை குறித்து யோசிக்கிறோம், சிலுவை குறித்து தியானிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அதே நேரத்தில் 40 நாள் கடந்த பிறகு சிலுவை குறித்த நம்முடைய அறிவு என்ன, நம்முடைய ஞானம் என்ன, நம்முடைய வெளிப்பாடு என்ன? இன்றைக்கும் அநேக வீடுகளில் சிலுவை ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது, சிலுவை ஒரு அலங்கார பொருளாக இருக்கிறது. சிலுவையில் ஏதோ அற்புதம் இருக்கிறது, அதிசயம் நடக்கும், அதிலே வல்லமை இருக்கிறது, அதிலே சுகமளிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது, சிலுவை பிசாசை துரத்துகிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேக மக்கள் சிலுவையை அப்படியாக பார்க்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் கிறிஸ்துவின் சிலுவையை எப்படி பார்க்கிறோம்? சிலுவையிலே மரித்த கிறிஸ்துவை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசிக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் கிறிஸ்துவை ஒரு ஆசீர்வாதத்திற்காக தேடுகிறார்கள். அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, தற்காலிகமான ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவில் சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை தேடக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? அதன் அடிப்படையில் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. எந்த கண்ணோட்டத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம்? எப்படி நாம் அவரை புரிந்து கொண்டு இருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் சிலுவை நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை தேவனிடத்திலிருந்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற தகுதியுடையவர்களாக மாற்றியிருக்கிறது. பவுலின் நிருபங்கள் எல்லாவற்றையும் படிக்கிற பொழுது அவர் எழுத ஆரம்பிக்கிற பொழுதே சொல்லுவார், பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக
என்று சொல்லி ஒவ்வொரு கடிதத்திலும் ஒவ்வொரு நிருபத்திலும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த கிருபையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால் நமக்கு உண்டானது, நமக்கு கிடைக்கப்பெற்றது. கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே அந்த சமாதானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நேரம் கிடைக்கும் என்றால் இந்த நிருபத்தை குறிப்பாக நான் சொன்ன இந்த பகுதியை எபேசியர் 2 அதிகாரம் 11-17 வாசித்து பாருங்கள். கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு நம்முடைய நிலைமை என்ன, கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு சிலுவையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், சிலுவையில் மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், சிலுவையை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் சிலுவையை எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால எனக்கு இவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்கள். இதே எபேசியர் 1 அதிகாரம் 3 சொல்லுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள். இந்த நிருபத்தை படிக்கிற பொழுது ஒரு வார்த்தை அதிகமாய் கடந்து வரும். இன் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை அதிகமாய் கடந்து வரும். என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிற பொழுது சிலுவையில் கிறிஸ்து மரித்த பிறகு அதை விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு. ஆக பவுலடிகளார் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர், அதாவது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நித்தியத்திலும் நம்மோடு கூட கடந்து வரக்கூடியது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம், விட்டு கடந்து போகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உன்னதத்திலும் நம்மோடு கடந்து வரக்கூடியது, அது உன்னதத்திலும் நம்மோடு இருக்கக்கூடியது. இந்த ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவுக்குள், அதாவது சிலுவையில் கிறிஸ்து மரித்தபடினால நமக்கு இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை நான் பார்க்கிறேன். இந்த நிருபம் மிக அருமையான நிருபம். நேரம் இருக்கிற பொழுது வாசித்து பாருங்கள். கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு நாம் யாராக இருக்கிறோம், கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு நாம் தேவனுடைய பார்வையில் யாராக இருக்கிறோம் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே புரிந்து கொள்வோம் என்றால் அது நம்முடைய ஆவி ஆத்துமாவில் மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை பூமியில் உலக மக்களைப் போல அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களாக, ஸ்லாக்கியங்கள் இல்லாதவர்களாக நாம் கருதப்பட்டாலும் கூட, ஆனால் ஆவிக்குரிய இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அவர் சிலுவையின் மரணத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவார். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. தொடர்ந்து எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை குறித்த உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச
கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் தீர்ப்பிடா என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார். குருதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் பிறருக்கு உதவி செய்த என் இயேசுவின் கரங்களை பார். ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில்